ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோடெக்ஸில் அனலைஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அதை பற்றி தான் வீடியோவில் நம்ம இப்போ கிளியராக பார்க்க போகிறோம். என் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் ஒரு ட்ரேடுக்கு $10 யூஸ் பண்ணுறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். நான் ட்ரேட் எடுத்து அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். ஓகே, இந்த எசட்டில் நான் நெக்ஸ்ட்டு அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, நான் ஏன் அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன்னா இந்த கேண்டிலுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் புல்லிஷ் கேண்டில் போகணுன்னு நான் இந்த இடத்துல $30க்கு நான் அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் போகணுன்னா இந்த இடம் ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ இந்த இடத்துல பையஸ்ட் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் போகணும். நான் இந்த இடத்துல $30க்கு நான் அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு இந்த ட்ரேடு ஷுவர் ஷாட்டில் முடியுதா இல்லை லொஸ்ட்டில் முடியுதான்னு. இந்த ட்ரேடு எனக்கு ப்ராஃபிட் தான். இந்த ட்ரேட் நான் எப்படி ப்ளேஸ் பண்ணேன்னா இந்த கேண்டிலுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் புல்லிஷ் கேண்டில் போகணுன்னு நான் இந்த இடத்துல மல்டிபிள் ட்ரேட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். $30க்கு நான் அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரேடு நமக்கு டோஜி தான். ஸோ நான் என்ட்ரி பெர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணதால் எனக்கு ட்ரேடு ப்ராஃபிட் தான். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு ட்ரேட் பார்க்கலாம். ஓகே, இந்த எசட்டில் இப்போ ரன் ஆகிற கேண்டில் இந்த பியரிஷ் கேண்டில் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா நான் இதுக்கு நெக்ஸ்ட்டு அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவேன்.
ஓகே, நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப் என்ட்ரிக்கு. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த அசெட்டில் வந்து எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கெண்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா நான் நெக்ஸ்ட்டு அப்டேட் ப்ளேஸ் பண்ணுவேன். ஓகே, பிரேக் பண்ணிவிட்டு ஓகே, நான் வந்து இந்த இடத்துல வந்து எகெயின் $40 வந்து நான் வந்து அப்டேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பியரிஷ் கெண்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ரன் ஆகிற கெண்டில் வந்து ஒரு புல்லிஷ் கெண்டில் போகணுன்னு நான் வந்து இந்த இடத்துல வந்து $40 நான் வந்து அப்டேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு வந்து இந்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டில் முடியுதா இல்லை லாஸில் முடியுதான்னு. இந்த ட்ரேடு வந்து எனக்கு ப்ராஃபிட் தான். இந்த ட்ரேட் நான் எப்படி ப்ளேஸ் பண்ணேன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இந்த கெண்டில் வந்து பிரேக் பண்ணிருக்கு. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புல்லிஷ் கெண்டில் போகணும். இந்த இடத்துல வந்து நான் வந்து $40 நான் வந்து அப்டேட் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ட்ரேடு வந்து ப்ராஃபிட் தான். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு ட்ரேட் பார்க்கலாம். இந்த புல்லிஷ் கெண்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு ஈக்குவலாக ஒரு பியரிஷ் கெண்டில் வருங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து நான் வந்து எகெயின் மல்டிபிள் ட்ரேட்ஸ் டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த புல்லிஷ் கெண்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் பியரிஷ் கெண்டில் வரும்னு நான் வந்து இந்த இடத்துல வந்து மல்டிபிள் ட்ரேட்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு வந்து ட்ரேடு வந்து ஷுவர் ஷாட்டில் முடியுதா இல்லை லாஸில் முடியுதானே. இந்த ட்ரேடு வந்து எனக்கு ப்ராஃபிட் தான். இந்த ட்ரேட் நான் எப்படி ப்ளேஸ் பண்ணேன்னா இந்த புல்லிஷ் கெண்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் பியரிஷ் கேண்டில் வரும்னு நான் வந்து இந்த இடத்துல வந்து மல்டிபிள் ட்ரேட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ட்ரேடு வந்து ப்ராஃபிட் தான். நம்ம எடுத்த 3 ட்ரேட்ஸுமே பேக் டு பேக் ஷோ ஷாட் தான்.